Hi friends, welcome to MMSK vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நண்டு மசாலா எப்படி செய்ய போறோம்ங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த நண்டு மசாலா சளி பிடிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பெஸ்டான ரெமெடி. ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னுடைய வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்கிரிடியன்ஸை வச்சு நம்ம இந்த நண்டு மசாலாவை ஈஸியா டேஸ்டா நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம இன்னைக்கு நண்டு மசாலா செய்யறதுக்கு தேவையான நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இனி இந்த நண்டை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம வீட்டிலே நீட்டாவே நம்ம அழகாவே ஈஸியாவே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நண்டு மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதுமே 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கிறோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கொட்டு. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நண்டு ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு சீக்கிரமா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் உப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பும் மஞ்சளும் நம்ம சேர்க்கும் போது அந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு வதங்கி வரும். வெங்காயம் வதங்கியாச்சு. இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்குறோம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு சேர்த்ததுமே அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இனி இது கூட நம்ம எவ்வளோ நண்டு எடுத்து வச்சிருக்கோமோ அந்த நண்டை இதுல சேர்த்துக்கலாம். நண்டு எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற மசாலா வெங்காயம் மேலே வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். நண்டு வேகிறதுக்கு நம்ம 1 கப்பு தண்ணி இதெல்லாம் சேர்க்குறோம். ஏன்னா இப்போ நண்டில் நமக்கு தண்ணி வரும். அதே மாதிரி வெங்காயம் நம்ம சேர்த்துருக்குறோம், அதுலேயும் நமக்கு தண்ணி வரும். அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நண்டு நல்லா வெந்தாச்சு. ஒரு வாட்டி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி இதுக்கு தேவையான மசாலா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்கறதுனால நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இது கூட அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயாச்சு. இது கூட நம்ம 1 கப்பு துருவின தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயும் அந்த மசாலாவும் சேரும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே அழகா இருக்கும். இனி வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் நம்ம மல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு மசாலா ரெடி ஆயாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இனி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம். நண்டு மசாலா ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.